ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே என் முகத்தை நீ பார்த்துவிட வேணும்னு எதுக்காக நான் பிரயத்தனப்பட்டேன்னு தெரியுமா? ஏன்னா என்னையே நம்பி வாழ்ந்து வணங்கிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கணும்னு இன்று இரவுக்குள்ளாகவே நான் ஒரு அற்புதமான விஷயத்த செய்ய போறேன். அதன் மூலமாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வந்து நீயும் சந்தோஷமா உன் வாழ்க்கையை வாழ போற. உனக்கு என்ன கிடைச்சாலும் அதை ஏத்துக்கோ. அதன் மூலமாக உனக்கு கிடைச்ச விஷயங்களையே வச்சு திருப்திப்பட்டு சரியாக நிறைவாக செய்து நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. உனக்கு என்ன கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் எல்லாம் நல்லதுக்கு தான் நன்மைக்கு தான் நினச்சிக்கிட்டு கிடைக்கக்கூடியதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக மாறிட்டீனா அதுக்கு பிறகு எல்லாமே உன் நன்மைக்கானதாகவும் நல்லதானதாகவும் மாறிவிடும். எது நடந்தாலும் மற்றவங்க உன்னை கடிந்து கொண்டாலும் கோபப்பட்டாலும் சிரம் தாழ்த்தி போகக்கூடிய ஆளாயிரு. உன்னை தேடி எல்லாமே முன்னால வந்து நிற்கும். பணிவும் பொறுமையும் நிதானமும் உன் மனசுல இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நிச்சயமா உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கும்படியான வேலைகளை எல்லாம் இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். உன் வீட்டில் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அதுவும் என் ஆசீர்வாதத்தோடு நல்லபடியா நடக்கும். நீயும் சந்தோஷமாக இருந்துவிடு என் செல்லமே. உன் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் கேட்டுக்கிட்டே இருக்கிற இந்த வராகியம்மா அதை இப்போது நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். அதை கொடுப்பதற்கு முன்பாக இனிமே உன் வாழ்க்கையில நீ என்னெல்லாம் செய்யணும், எப்படிலாம் இருக்கணும்ன்றத வேறு வழியில் உனக்கு கற்றுத்தரத்தான் போகிறேன். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்க்கும் நல்ல செய்தி உன் செவிகள்ல வந்து சேரும். உன்னுடைய முழு கவனத்தையும் என் மீது திருப்பி விடு. இப்போது நீ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையிலிருந்து விடுபட நினைக்காதே. இதே வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இன்னும் எப்படி சாதனை படைக்கலாம், சிறப்பா உன் வாழ்க்கை வாழலான்னு யோசிச்சு அதற்கான வேலைகளை செய். நீயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் உன்னை உயர்த்துவேன் என் செல்லமே. நீ உன் வாழ்க்கையில இழந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீனா இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இதுவே போதுமென சந்தோஷமாக திருப்தியாக வாழ ஆரம்பிக்கலாம் நினைச்சினா இல்லாததையும் நீ ஆசைப்பட்டதையும் உன் கைகள்ல நான் வந்து கொடுப்பேனேன் செல்லமே. நீ எதுக்குமே வருத்தப்படக்கூடாது என்பது மட்டும்தான் என்னுடைய ஆசையும் விருப்பமுமாக இருக்கு. நீ யாருக்காகவாவது எதுக்காகவாவது விட்டு கொடுத்து போனினா அதன் மூலமாக உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். இது நிச்சயமான உண்மைதான். விட்டு கொடுத்து போறவங்க ஒருபோதும் கெட்டு போறதில்ல. நீ விட்டு கொடுத்து அனுசரித்து போகும்போது அதன் மூலமாக உன்னுடைய நல்ல குணத்தை பார்த்து நானே உன் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பேன். யாராவது தவறு செய்கிறாங்கன்னு தெரியும் போது சரி அடுத்த முறை சரியாயிருவாங்கன்னு மன்னிப்பு கொடுக்க பழகிக்கொள். அவங்க செய்த தவறிடமிருந்து திருத்திக் கொள்வதற்காக நீ மனம் விட்டு பேசும்போது அன்பும் அதிகமாகும் தானே. உன் வாழ்க்கையில இனி உனக்கான நல்ல நேரம் துவங்கிடுச்சு. நீ எதிர்பார்த்த மாதிரி நீ உன் வாழ்க்கை நன்றாக அமையும். என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உன் கூடவே இருக்கும்படி நான் உனக்கு துணை செய்வேன். 1000 துன்பங்கள் வந்தாலும் கூட அம்மானு நீ என்னை தானே கூப்பிடுகிறாய். நான் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பேன்னு நீ ஒருபோதும் எதிர்பார்ப்பதும் இல்லை, நம்புவதும் இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்த கஷ்டங்கள்லாம் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு குழம்பி தவிக்காம எல்லாவற்றின் மூலமாக எல்லா கெட்டதிலிருந்தும் உனக்கு நன்மையை செஞ்சு முடிப்பேன்னு என்ன நம்பு. ஒரு சாதாரண 5 அறிவு ஜீவனான விலங்கினங்களோ பறவை இனங்களோ கூட தன் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அப்படி இருக்கும்போது இந்த அகில உலகத்தையே காப்பாத்திக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா என் அன்பு பிள்ளையான உன்னையா கைவிட்டுடுவேன்? உனக்கு வருகிற துன்பமும் நீ எதிர்கொள்ளும் பிரச்சனையும் இந்த தாய் எனக்கும் சேர்த்துதானே. என் அன்பு குழந்தையான நீ படுற கஷ்டமும் பிரச்சனைகளும் என் மனசையும் பாதிக்கும். நானும் அதற்காக வருத்தப்படுவேன்றதை புரிஞ்சுக்கோ. அப்படி இருக்கும்போது இந்த துன்பத்திலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து நிச்சயமாக ஆனந்தம் காண வைப்பேன். இதுவரை உன் வாழ்க்கையில நீ இதற்கு முன்ஜென்ம பிறவிகளில் செய்த கர்ம பலன்களின் காரணமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னை இந்த கர்ம பலனை எல்லாம் காணாம போக செய்து காப்பாத்துவேன். உன் மனசுல நீ என்னையே நம்பி வாழ்ந்து வரும்போது நான் எப்படி உன்னை விட்டு விலகி போவேனேன் செல்லமே. உன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். இனி நீ தேவையில்லாம எந்த விஷயத்தையும் நினைச்சு கவலைப்பட வேணாம். எல்லாருக்கும் எப்போதும் நல்லதையே நினை. யாருக்கும் கெடுதல் செய்யவோ யாரையும் பழி வாங்கவோ யோசிக்க வேண்டாம். அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க நல்லா இருக்காங்க, வசதியா இருக்காங்க, என்னென்னவோ வச்சிருக்காங்கன்னு பொறாமைப்பட வேண்டாம். ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கைக்கான கர்மா வேறு, நீ பிறப்பெடுத்ததற்கான காரணம் வேறு. உனக்கும் அவங்களுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. உன் வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த வராகியம்மா என்ன நம்பி காப்பாத்து தாயேன்னு சொன்னா போதும். உனக்காக கண்டிப்பா நான் வந்து நிற்பேன்.
இப்போது உன்னுடைய பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு, உனக்கான வாழ்க்கையவே நீ வெறுத்து போற அளவுக்கு கஷ்டமும் சோதனைகளும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இருந்தாலும் நீ அதை அமைதியாக கடந்து போக தயாராகு. கஷ்டமான நேரத்தில் நான் உனக்கு பக்கபலமா இருப்பேன்றத நீ மறந்துட வேணாம். கூடிய சீக்கிரம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க காரியத்தையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் என நம்பு. இப்போ நீ அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்தும் அடுத்தவங்க செய்யற திறமையை பார்த்தும் அடுத்தவர்களுடைய வெற்றியை பார்த்தும் அழைச்சு போக வேண்டாம். கூடிய சீக்கிரம் அதை காட்டிலும் உயர்ந்த வாழ்க்கையை மாபெரும் திறமையோடு வெற்றியோடு நீ பெறத்தான் போகிறாயேன் செல்லமே. இத்தனை நாள் சரிந்து போயிட்டு இருக்க உன் வாழ்க்கையில நீ சாதனை படைப்பதற்கான நேரம் வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் நான் உன்னை காப்பாத்தி உன்னை நல்ல நிலைமைக்கும் கொண்டு வருவேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். வேணும்னே உன் வாழ்க்கையில குறுக்க வர்றவங்களையும் உனக்கு கெடுதல் செய்யறவங்களையும் உன்னை வம்பிழுப்பவர்களையும் கண்டுகொள்ளாமல் அவங்க அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு விட்டுடு. அவர்கள் செய்கிற செயலுக்கு பதில் பேசுவதோ அல்லது அவங்க இப்படி இருக்காங்க இவங்க அப்படி இருக்காங்கன்னு அவர்களை பற்றி விமர்சிப்பதையோ விட்டுட்டு உன் வாழ்க்கை என்னவோ, உன் வாழ்க்கை பயணம் என்னவோ, உன்னுடைய செயல்கள் என்னவோ, உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் சரியாக செஞ்சு போய்கிட்டே இரு. அதன் மூலமாக உனக்கு நன்மைகள் எல்லாம் வந்து சேரும். அதே நேரத்துல உனக்கு கெடுதல் செஞ்சவங்களை அப்படியே விட்டுடுன்னு சொன்னேன் தானே, அதை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். ஒரு பள்ளிக்கு செல்லும் குழந்தையானது அங்க அவளுக்கு ஏதாவது ஒரு கெடுதலோ கேடோ இழைக்கப்பட்டால் கூட இருக்கிறவங்க நண்பர்களோ யாரோ ஏதாவது சொல்லிட்டா தன் தாயிடம் வந்து எப்படி சொல்லி குறையாய் சொல்லி அதை சரி செய்ய சொல்லுமோ, அப்படி உன் வாழ்க்கையிலையும் அடுத்தவர்கள் செய்யும் கெடுதல்களையும் குறைகளையும் விமர்சிப்பையும் இந்த வராகி அம்மா என்கிட்ட சொல்லிட்டு நிம்மதியா உன் வேலையை பாரு. உனக்காக உனக்கு துணையாக நான் வந்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாய் செய்து முடிப்பேனேன் செல்லமே. உன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான் மட்டும் நினைச்சுக்கிட்டு நல்ல வேலைகளை செஞ்சு முன்னேறிப்போ. நீ எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். அதை நிச்சயமாக நானே உனக்கு தருவேன். நீ எதற்கும் மனம் தளர வேண்டாம். உன் பின்னால நான் இருக்கிறேன் அல்லவா. உன் மனசுல ஏதாவது பாரம் இருந்தாலும் அதை என்கிட்ட இறக்கி வச்சிடு. என்னை விடாமல் வழிபட்டு வணங்கி வரும் உனக்கு ஆறுதல் தர தயாராகிவிட்ட இந்த வராகி அம்மா நிச்சயம் நல்லதை மட்டும்தான் செய்வேன். உன் மனபாரம் கூடி போய் மனசுல இருக்கிற கவலைகளையெல்லாம் என்னிடம் சொல்லி வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு இனி மனபாரமே இல்லாத அளவுக்கு மனசை இலகுவாக்கி சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருவதற்கு நான் தயாராயிட்டேன். ஓலை குடிசையாக இருந்தாலும் நீ குடும்பமாய் ஒத்துமையா வாழ பழகு. இனிமே உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. நீ எவ்வளவு சம்பாரிச்சாலும் சரி, எந்த அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் சரி, எப்போதுமே உன் குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட அன்பா பாசமா அனுசரிச்சு பேசக்கூடிய ஆளாக நீ இரு. இளமையில உனக்கு வலிமை இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்காக நான் தான் பெருசுன்னு ஆட்டம் போட வேணாம். இளமையில் எவ்வளவு வலிமையோடு இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது உனக்கு நல்லதுதான் என் தங்கமே. உன் பெத்தவங்களை விட உன் குடும்பத்தை விட இந்த உலகத்துல எதையும் நீ பெருசா சம்பாதிச்சிட போறதில்ல. அதனால உன்னை பெற்றவர்களுக்கும் உன் குடும்பத்திற்கும் உண்மையான ஆளாக அன்புள்ள பாசமுள்ள கடமையை பொறுப்பை சரியாய் செய்யக்கூடிய ஆளா நீ இரு. அதன் மூலமாகவும் உன் வாழ்க்கையில உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன். மற்றவங்களுக்காக என்னிடம் வேண்டுதல் செய்யக்கூடிய அளவுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு மிக பெரிய மனசு உனக்கு இருக்கு. அப்படி அடுத்தவர்களுக்காக நீ என்னிடம் வேண்டுதல் வைக்கும் போது உனக்காக என்ன வேணும் நீ என்கிட்ட கேட்கவே வேணாம். முதல்ல நானே உனக்கான விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி சந்தோஷம் தருவேன்.